ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இவர் இருக்கார்ல, இவர் வந்து ஒரு யங்ஸ்டர், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து வந்த ஒரு யங்ஸ்டர். இவருக்கு நியூஸ் தெரிய வருது, தன்னோட ஏரியாவில் ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னு தெரிய வருது. இவர் என்ன முடிவு பண்றாரு? ஓகே, நாமளும் ஜாயின் பண்ணலான்னு போறாரு. பேனர் எடுத்துக்கிட்டு போறாரு. எதுக்கு போறாரு? இந்த ப்ரொட்டஸ்ட்ல நம்மளோட வாய்ஸும் கேட்கணும், கலந்துக்க போறாரு. பட் இந்த யங்ஸ்டருக்கு என்ன தெரியாதுன்னா, அந்த கூட்டத்துல அவர் தலைக்கு மேல சில ட்ரோன் ஃப்ளை ஆகலாம். பக்கத்துல ஒரு வேனை பார்க் பண்ணிட்டு அந்த வேனுக்குள்ள ஒரு ஸ்கிரீன்ல உன்னோட ஃபேஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கலாம். உன் ஃபேஸ் மட்டும் கிடையாது, இந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துற எல்லாரோட ஃபேஸையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த வேனுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க என்ன பண்ணலாம்? ஃபேஸ் ரெகாக்னிஷன் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் யோசிக்க முடியல. ஜஸ்ட் ப்ரொடெஸ்ட் சைட்டை ரெக்கார்ட் பண்றாங்க. என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தவங்க ஃபேஸா ஸ்கேன் பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். எந்த டேட்டா பேஸ்ல கம்பேர் பண்ணலாம்? போலீஸ் சில செட் ஆஃப் டேட்டா பேஸ் வச்சிருக்கலாம்ல. டேட்டா பேஸ் மீன்ஸ் லிஸ்ட் ஆஃப் கிரிமினல்ஸ் வச்சிருக்கலாம். அடிக்கடி தப்பு பண்ற பர்சன்ஸோட லிஸ்ட் வச்சிருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொருத்தவங்களும் அவங்க யாருன்னு அவங்க அடையாளத்தை ஈஸியா கண்டுபிடிக்க டெக்னாலஜி டூல் போலீஸ் கிட்ட இருக்கு. உங்களுக்கு புரியுதுல? கன்வென்ஷனலா பார்க்கும்போது ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்கும், அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்டிங் வேற. பட் இந்த ரெக்கார்டிங்ல ஒவ்வொரு ஃபேஸையும் என்ன பண்ண முடியும்? அதுக்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு இவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இப்படி ஐடென்டிஃபை பண்றது கரெக்டா தப்பா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ பேசின ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட யங்ஸ்டர். இது ஃபிக்ஷன் இல்ல. இப்போ பேசின எல்லா விஷயமும் எங்க நடந்துச்சு? சிஜேபி ப்ரொடெஸ்ட் நடந்துச்சா? எஸ். சோ இந்த ப்ரொடெஸ்ட்ல ஃபேஷியல் ரெகாக்னிஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸே அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜி. அதுவா ஒவ்வொரு ஃபேஸ் ரெக்கார்ட் பண்ணும். ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ண டேட்டா பேஸ்ல இருந்து இந்த ஃபேஸ் மேட்ச் ஆகுது என்ன பண்ணும்? செக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். அந்த டேட்டா பேஸ் என்னவா இருக்கலாம்? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கிரிமினல்ஸா இருக்கலாம். இல்ல ஃபியூச்சர்ல ஆதார் கார்டு டேட்டா வந்து தேட முடியும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஸோ இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட்ல டெக்னாலஜி பேஸ்ட் சர்வேலன்ஸ் ஆபரேஷனை போலீஸ் டெப்ளாய் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட்ல டெக்னாலஜி பேஸ்ட் சர்வேலன்ஸ் ஆபரேஷன் டெப்ளாய் பண்றாங்க போலீஸ். அண்ட் உங்களுக்கு தெரியும், இப்ப இருக்கிற ரீசன்ட் டெக்னாலஜி எல்லாமே யாரோடது? பிரைவேட் கம்பெனியோடது. அப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி என்ன பண்ண முடியும்? பொதுமக்களோட டேட்டாவை அசஸ் பண்ண முடியும், அவங்களோட ஃபேஸ் ஐடியை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது அங்க ப்ரொடெஸ்டர்ஸோட ஃபேஸை போலீஸ் ஸ்கேன் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளை அவரோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணி அவர் யாருன்னு அவரோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கூடாதா? போலீஸ் கிட்ட இருக்கிற கிரிமினல் டேட்டா பேஸ், அந்த டேட்டா பேஸ் கூட அந்த இண்டிவிஜுவலோட போட்டோ கம்பேர் பண்ணி பார்க்க ரைட்ஸ் உண்டா இல்லை? ஃபர்ஸ்ட் ரொம்ப ஜென்ரலா சொல்லணும்னா, இந்த ஃபேஷியல் ரெகாக்னிஷன் சிஸ்டம் இதை கவர்ன் பண்றதுக்கு, ரெகுலேட் பண்றதுக்கு, இல்லை எப்படி யூஸ் பண்றதுக்கான ஸ்பெசிஃபைட் லா எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு கிடையாது. ஜென்ரலா பார்த்தா கிடையாது. அதை ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு ஆக்ட் வரும் தான் நம்ம எய்மே. இப்போதைக்கு கிடையாது. பட் இப்போ இருக்கிற சில லாஸை வச்சுக்கிட்டு சில பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்ப இந்த ஆக்டை வச்சு பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவலோட ஃபேஸ் இருக்குல்ல, ஒரு இண்டிவிஜுவல் ஃபேஸ்ன்றது அதோட பர்சனல் டேட்டா, அதை ரெக்கார்ட் செய்ய முடியாது. இது ஒன்று. பட் என்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு? ஒரு ஸ்டேட் நினைச்சா அதுக்கு எக்ஸப்ஷன் உண்டு. சிட்டிசன்ஸ் டேட்டாவை நினைச்சா அது என்ன பண்ண முடியும்? ப்ராசஸ் பண்ண முடியும். பட் வித் சர்டன் எக்ஸம்ஷன். பட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஸ்டேட் நினைச்சா ஃபேஸை ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, பட் எதுக்காக? எந்த பர்பஸ்க்காக? ஒன்லி டு ஐடென்டிஃபை தி கிரிமினல். ஸோ கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட் 2022 அந்த ஆக்ட் படி அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணலாம்? பயோமெட்ரிக்ஸோ ஒரு பர்சனோட பர்சனல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும். பட் எதுக்காக? அரெஸ்ட் பண்ண குற்றவாளி, ப்ரொடெஸ்ட் பண்றவங்க கிடையாது. ஒரு ஆள் அரெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த அரெஸ்ட் பண்ண கன்விக்ட் இருக்காருல்ல, அவரை பத்தி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? நம்ம டேட்டா பேஸ்ல ஆல்ரெடி இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரிமினல்ஸை கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை யாருன்னு தெரியாத ஒரு கன்விக்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயத்துக்கு ஸ்டேட் கேன் யூஸ் தி பர்சனல் டேட்டா. So this is the exemption. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்களேன், அந்த ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்ண யங்ஸ்டர்ன்றவர் யார் கிடையாது? He is not criminal. ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக ஒரு கேதரிங்க்கு ஒரு சேர்றாரு. அது பொலிட்டிக்கல் கேதரிங்கா இருக்கலாம். ஸோ ஒரு ஆர்டினரி ப்ரொடெஸ்ட், ஒரு ஏதோ ஒரு டிமாண்டுக்காக கேதர் ஆகிறவங்க they are not criminals. அப்போ ஆர்டினரி பீப்புளோட ஃபேஸை ரெகாக்னைஸ் பண்றதுக்கு போலீஸ்க்கு அந்த ப்ரொடெஸ்ட்ல எப்படி லீகல் பேசிஸ் கிடைச்சது? ஸோ ஓகே இல்ல, கிளியர் இல்ல? இப்போ இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். ப்ரொடெஸ்ட்டுக்கு போனா கண்டிப்பா ஸ்டேட் சர்வேலன்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணும். நம்மளுடைய ஃபேஸை வந்து ஸ்டேட் என்ன பண்ணும்? ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ் ரெகாக்னிஷன் டெக்னாலஜி பயன்படுத்தணும் நமக்கு தோணுச்சுன்னா நம்மளோட பிஹேவியர் எப்படி மாறும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கேர்ளுக்கு வந்து ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்ண ஆசையா இருக்கு. பட் மைண்ட்ல என்ன ஓடலாம்? அங்க கேமரா இருக்கும், மானிட்டர் பண்ணுவாங்க. அப்போ என்னுடைய ஐடென்டிட்டி தெரியும். நான் ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னோட வாய்ஸையும் கேட்கணும், அவ்வளவுதான். கூட்டத்தில் ஒரு ஆளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் என்ன ஆகுது? அந்த கூட்டத்துல இருந்து என்ன மட்டும் நான் யாருன்னு அவங்களால ஸ்டேட்னால ரெகக்னைஸ் பண்ண முடியும்னா வீட்டை விட்டு ப்ரொடெஸ்ட்டுக்கு போவாங்களா? ஈவன் அவங்க அரெஸ்ட் பண்ணல, கேமரா வைக்கல, எதுவுமே பண்ணல. பட் அந்த ஐடியா என்ன பண்ணும்? பாயிண்ட் புரியுதுல? இது வரைக்கும் அவங்கள ஸ்கேன் பண்ணவே இல்லை, அந்த கேர்ளை ஸ்கேன் பண்ணவே இல்லை. பட் ஸ்கேன் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஐடியாவை என்ன பண்ணுது? இந்த கேர்ளோட டிசென்ட் பிஹேவியர் என்ன பண்ணுது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு பேர் வந்து சில்லிங் எஃபெக்ட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் சில்லிங் எஃபெக்ட்? இந்த கேர்ளுக்கு ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லா அசம்பிள் ஆகிறதுக்கான லீகல் ரைட்ஸ் இருக்கு. பட் லீகல் ரைட்ஸ் இருந்தும் அந்த ரைட்ஸை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்? ஒரு பயம் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிட்டிசனோட மைண்ட் செட்டுக்குள்ள அவர் என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உருவாக்கிடுவார். இல்ல ப்ரொடெஸ்ட்டுக்கு போக வேணாம், போனா நம்ம யாருன்னு தெரியும். அப்போ ஒவ்வொரு சிட்டிசனோட மைண்ட் செட்டுக்குள்ளே என்ன உருவாகுது? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த ஐடியா புரியுதுல? ஜென்ரலா என்ன யோசிப்போம்? கன்வென்ஷனலா இப்போ நாம ஒரு ப்ரொடெஸ்ட்டுக்கு போறோம். ப்ரொடெஸ்ட்டுக்கு போகும்போது போலீஸ் நம்மள ஸ்டாப் பண்ணுது. அப்ப ஸ்டாப் பண்ணும்போது
இவங்களோட ஃப்ரீடம் அஃபெக்ட் ஆகுதா? இது கன்வென்ஷனல். பட் இப்போ என்ன ஆகுது? அந்த பயமே நம்மள ஸ்டேட் பனிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்மள ஸ்டேட் மானிட்டர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த பயம் என்ன பண்ண வைக்குது? அவங்களுடைய ஃப்ரீடம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது இல்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் ஒரு ப்ரொடெஸ்ட்டுக்கோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்கோ போட ஸ்டாப் பண்றாங்கன்னா மெயின் ரீசன் ரைட் டு பிரைவசி. ஒரு ஈவெண்ட்லயோ ஒரு இஷ்யூலயோ பார்ட்டிசிபேட் பண்றது வழியாக நம்ம ஃபேமிலி லைஃபோட பிரைவசி டிஸ்டர்ப் ஆகிடும். அந்த பிரைவசி டிஸ்டர்ப் பண்ற ஒரு டூல் தான் சர்வேலன்ஸ் டூல். இதை விட்டுருங்க, இன்னொரு ஆங்கிள் யோசிங்க, ஆப்போசிட் ஆங்கிள் யோசிங்க. போலீஸ் யோசிக்கலாம்ல, ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது, அந்த ப்ரொடெஸ்ட்ல கலவரம் உருவாகலாம். அப்ப கலவரத்தை தடுக்கிறதுக்கு எது முக்கியம்? சர்வேலன்ஸ் முக்கியம் யோசிக்க முடியல. ஒரு ஸ்டேட் நினைச்சா சர்வேலன்ஸை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்ல. ஒரு பாயிண்ட் புரியுதுல. ஒரு கூட்டத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்ப யாரு குற்றம் பண்ண போறாங்க, யார் வயலன்ஸ்ல ஈடுபடுறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி தேவைப்படலாம்ல. சர்வேலன்ஸ் முக்கியம் பேச முடியும்ல. அப்ப இந்த ஆர்குமெண்ட் எப்படி கவுண்டர் பண்றது? ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட் சொல்லலாமா? ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, போலீஸ் ஒரு சிச்சுவேஷன்ல சர்வேலன்ஸை பயன்படுத்த போறோம்னு முடிவு பண்றாங்களே, அதுக்கான வேலிட் ரீசன் இருக்கா? அதுக்கான லெஜிட்டிமேட் கோல் இருக்கா? இந்த கோலுக்காக, இந்த விஷயத்துக்காக சர்வேலன்ஸ் பண்ண போறோம், அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவும் இல்லையா? ஒரு சர்வேலன்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்துறதுன்றது ஒட்டுமொத்த மக்களோட பிரைவேசி அஃபெக்ட் ஆகுது. அப்ப பிரைவேசி டிஸ்டர்ப் பண்ணி அதை கொண்டு வரணும்னா அந்த அளவுக்கு உங்க ரீசன் வேலிடா இருக்கா? அந்த அளவுக்கு பெரிய காரணமா இருக்கா? வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லாததுனால தான் சர்வேலன்ஸை பயன்படுத்துறீங்களா? சி ஃபார் எக்ஸாம்பிள் சிஜேபி ப்ரொடெஸ்ட். இந்த ப்ரொடெஸ்ட்குள்ள நடக்கிற வயலன்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும். யார் சொல்றா? போலீஸ் சொல்றாங்க. அந்த ப்ரொடெஸ்ட்ல நடக்கிற வயலன்ஸை குறைக்க ஆசைப்படுறோம், பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ண ஆசைப்படுறோம். அந்த கூட்டத்தில் உண்மையாவே எந்த இண்டிவிஜுவல் தப்பான வாய்ப்பு இருக்கு? ஆல்ரெடி கிரிமினல் இருக்காங்களா? அதை மானிட்டர் பண்றதுக்கு தேவைப்படுது. இந்த எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்றதுக்கு சர்வேலன்ஸை தவிர்த்துட்டு வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா? அங்க போலீஸை நிக்க வச்சு வழக்கமா பண்ணுவாங்களே கன்வென்ஷனலா, அப்சர்வ் பண்ணாலே போதும்ல. உங்களோட கன்வென்ஷனல் போலீசிங்னால இந்த விஷயத்தை தடுக்க முடியாதா? ஸோ பாயிண்ட் புரிஞ்சுல. ஸ்டேட் கிட்ட ஒரு வேலிட் ரீசன் இருக்கா? ரெண்டாவது, வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லையா? இந்த ப்ரொபோஷனாலிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சர்வேலன்ஸ் பண்ணலாம்ல. இப்ப அடுத்த பாயிண்ட், ஒருவேளை போலீஸ் சர்வேலன்ஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க, அந்த சர்வேலன்ஸை பிரைவேட் பண்ணலாமா? அப்படி ஒரு பிரைவேட் கம்பெனி சர்வேலன்ஸ் பண்றாங்கன்னா ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட போட்டோஸ் எத்தனை நாளைக்கு பயன்படுத்தலாம்? அந்த ப்ராசஸிங்க்கு யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க? ரொம்ப முக்கியமானது அவங்களோட சர்வேலன்ஸ் டெக்னாலஜி. அந்த பிரைவேட் கம்பெனியோட சர்வேலன்ஸ் டெக்னாலஜி எந்த அளவுக்கு அக்யூரேஸா ஒர்க் ஆகுது? வாட் இஸ் தி ரீசன்? சம்டைம்ஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் உருவாகலாம்ல. ஒரு கூட்டத்துல ஒரு பர்சனை பாக்குறோம், கம்பேர் பண்றோம் டேட்டாஸ் கூட, இவரோட ஃபேஸும் இந்த கிரிமினல் ஃபேஸும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு தப்பா கூட சென்ட் பண்ணிருக்கலாம்ல. சோ தப்பா இந்த லிஸ்ட்ல இருக்கிறாருன்னு காட்டிடுது, ஃபால்ஸ் பாசிட்டிவ். எஸ் இவர் கிரிமினல் தான் சொல்லிட்டு தப்பா சொல்லுது. அப்ப என்ன ஆகலாம்? அந்த ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு இன்னோசன்ட் பர்சன் கிரிமினலா மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஒரு ஸ்டேட்டுக்கு அட்வான்ஸ்ட் சர்வேலன்ஸ் டூல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அது மக்களோட ரெண்டு முக்கியமான டெமோக்ராட்டிக் டூலை வயலேட் பண்ணுது. ஒன்னு ரைட் டு பிரைவசி காலி ஆகுது, இன்னொன்னு அவங்களோட இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் என்ன ஆகுது? கர்டல் ஆகுதுல, அஃபெக்ட் ஆகுதுல. அப்ப ரெண்டு முக்கியமான ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது வேற ஆப்ஷனே இல்லை, அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் டூலை, ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜியை ரெகுலேட் பண்ற மாதிரி ஒரு ஆக்ட் உருவாகணும். we have to create the legal framework.